டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். மற்றும் ஒரு அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக தொழில்துறை தோல்வியடைந்து விட்டதாக இபிஎஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். முதலீடுகளை ஈர்ப்பதில் தோல்வியடைந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தன்னுடைய பதிவுகளை தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இபிஎஸ் இது குறித்து என்னென்ன விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறார்? ஷியாம், வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரு ஆங்கில நாளிதழுக்கு கட்டுரை ஒன்றை எழுதி வெளியிட்டிருக்கின்றார். அதை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலும் பல்வேறு முக்கிய விஷயங்களை அவர் பகிர்ந்திருக்கின்றார். தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி குறியீடு தொடர்ந்து உயரவில்லை என்றும், தொடர்ந்து பல முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த அறிவிப்புகள் வெறும் அறிவிப்புகளாகவே இருக்கின்றது. ஒரு 33% அளவுக்கு மட்டும்தான் செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 11,794 கோடி மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. ஆனால் செயல்பாட்டிற்கு வந்திருப்பது 3,861 கோடி மட்டுமே. அதாவது 33% மட்டுமே நடைமுறைக்கு வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கையொப்பம், அந்த ஒப்பந்தம் கையொப்பமான அனைத்துமே செயல்பாட்டுக்கு வந்திருந்தால் இதுவரை சுமார் 4 லட்சம் இளைஞர்கள் தமிழகத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அது போன்ற ஒரு சூழல் நடைபெறாமல் போனதற்கு தமிழக தொழில்துறையினுடைய ஒரு நடவடிக்கை எடுக்காத தன்மைதான் காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் தொழில் வளர்ச்சியில் இன்னும் மிக மிக பின்தங்கிய நிலையில் இருப்பதாகவும், சேலம், ஒசூர், கோவை உள்ளிட்ட இடங்களிலே தேவையான அளவுக்கு உட்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தாத காரணத்தால் வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய முதலீடுகள் முறையாக வரவில்லை என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். எனவே இவற்றையெல்லாம் மாற்றுவதற்கு மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் போது இந்த தவறுகள் எல்லாம் சரி செய்யப்படும் எனவும், தமிழ்நாடு மீண்டும் தொழில் வளர்ச்சியில் முதன்மை மாநிலமாக மாறும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.